வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட மாட்டினது வாஷிங் மிஷின். எங்கள் வீட்டு டாப் லோடு வாஷிங் மிஷினை பாட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அதை பற்றி டீட்டெயிலாக என்ன நடந்தது, என்ன பண்ணலாங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னாச்சுன்னா, துணி துவைக்கும் போது கருப்பாக கட்டி அழுக்கழுக்காக ஒரு துணியில் ஃபுல்லாக படிஞ்சிட்டு இருந்தது. எத்தனை தடவை மிஷின் வாஷ் போட்டாலும் அதெல்லாம் போகலை. அது என்னன்னு பார்க்கலான்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணால் ட்ரம்முக்குள்ளார க்ளீனாக இருக்குது. ஆனால் ட்ரம்மை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. இதெல்லாம் நம்ம சோப்பு அழுக்கு எல்லாம் போட்டு இது பண்ணது தான். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ அழுக்கழுக்காக எடுத்தேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கட்டிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசுன்னு அலசிட்டாங்க. அப்படியே கழுவும் போது எடுத்த அழுக்கு தான் இவ்வளோ இது வந்துருக்குது. மிஷின் ஃபுல்லாக சரி இங்கே பாருங்கள், லேயராக படிஞ்சிருந்தது. இதெல்லாம் சுரண்டி கையால் எடுத்தேன். உங்கள் மிஷினே இப்படி தான் இருக்கும். பத்திரமா பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணுங்கள். உங்களால் முடியினாலும் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாவது பண்ணிவிடுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா இன்லெட்டு தண்ணி போகிற சொலினாய்டு வால்வு, அதையும் கழட்டிட்டு அதுலேயும் நிறைய பிளாக்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் தண்ணி உள்ளே வர்றது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி கம்மியாக வரும். பிளாக் கார்டு இதாக இருந்ததுன்னா. இதுவே ஃபுல்லாக கருப்பாக லேயராக இருந்ததுங்க. அதையும் நான் சுரண்டி தான் எடுத்தேன். நீங்களும் அது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் அந்த இடத்துல 2 பட்டனோட ஸ்க்ரூ இருக்கும். அந்த பட்டன் எடுத்திங்கன்னா உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. அது வந்து ரப்பரில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ளே ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா இது வெளில வந்துடும். இந்த லேயர் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். இது மெதுவாக எடுங்க, கேபிள்லாம் இருக்கும். சும்மா லைட்டாக தூக்கி நவுத்துனீங்கன்னா பாட்டமில் 2 ஸ்க்ரூ இருக்கும். பாட்டம் கார்னரில் அந்த 2 ஸ்க்ரூவையும் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா அப்படியே அலாக்காக வந்துடும். பெரிய ஸ்க்ரூவாக இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக தூக்கிடலாம். நான் அது வந்து கழட்டும் போது எடுக்கலை, ஃபிட் பண்ணும்போது எடுத்தது. உங்களை ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே ரொம்ப டைட் பண்ணாதீங்க. எல்லாம் பிளாஸ்டிக்கு. ஓவராக டைட் பண்ணிங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். அப்படி ஜென்டிலாக கை டைட் மட்டும் வைங்க. மிஷின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துலாம் டைட் பண்ண வேணாம். ஓகேங்களா? மற்றபடி நல்ல டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை டப் க்ளீனிங் போடுங்க. டப் க்ளீனிங்க்கு அந்த மிஷின் பவுடர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். மேபி அது கூட கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படி தான் உங்கள் வாஷிங் மிஷினே அழுக்கு படிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து ஆன் பண்ணி பாருங்கள். எல்லாம் பக்காவாக ஓடும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.